ஓம் மகாலட்சுமியை நமஹ. ஓம் மகாலட்சுமியை போற்றி. மகாலட்சுமி அஷ்டகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த பாடல், அதனுடைய அர்த்தம், அதனுடைய பலன்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த ஸ்லோகாவில் பார்க்க போகிறோம். அஷ்டகம் அப்படின்னா 8 பொருள்களை கொண்ட 2 வரிகளில் வர ஸ்லோகம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது எல்லா தெய்வங்களுக்கும் இந்த அஷ்டகம்ங்கிறது இருக்குது. மகாலட்சுமி அஷ்டகத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இது இந்திரனால் மகாலட்சுமியை பற்றி துதித்து பத்ம புராணத்தில் பாடப்பட்டது. இந்த அஷ்டகத்தை 3 முறை ஒரு நாள் படித்தால், அதாவது காலை, மதியம், இரவு அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை படித்தால் அது அவ்வளோ விசேஷமானது, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ இதை நம்ம படித்து பயன்பெறலாம். படிக்கும்போது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் நல்லா நம்ம படிக்கலாம் இல்லையா? முதல் ஸ்லோகாவுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்கசக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, படைப்புடைய மூல காரணங்களாக விளங்குறவளும் ஸ்ரீபீடத்தில் வச்சு சூரர்களால் வணங்கப்படுபவர்கள். ஸ்ரீபீடம்ங்கிறது நமக்கு தெரியும், ஸ்ரீ அப்படின்னாலே மகாலட்சுமின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஸ்ரீபீடத்தில் சூரர்களால் வணங்கப்படுபவள் தான் இந்த மகாலட்சுமி. ஸோ அப்படிப்பட்டவளும் அவளுடைய அழகான கைகளில் சங்கையும் சக்கரத்தையும் கதாயுதத்தையும் வைத்திருப்பவளுமான அந்த மகாலட்சுமியை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம்.